கடத்தேங்காய் எடுத்து வழிப்புள்ளியாருக்கு உரைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி இதை எந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குது, அரசாங்கம் மொத்தம் எங்களுக்கு சொந்தம், தமிழகம் மொத்தம் எங்களுக்கு சொந்தம், எங்க குடும்பத்துக்கு சொந்தம்ன்ற வகையில ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துல என்ன பண்றாங்கன்னா, எந்த டிபார்ட்மெண்ட்ல காசு இருந்தா என்னப்பா, அவனுக்கு நம்ம செய்வா போறோம், இவனுக்கு நம்ம செய்வா போறோம், நம்மளுக்கு தேவை ஓட்டு. ஏன்னா போன பொங்கலுக்கு துரைமுருகன் சொன்னாரு, அடுத்த எலெக்ஷன் அப்பா இந்த வருஷம் வருது, அதுக்குப்பா உங்களுக்கு பொங்கல் தொகுப்புன்னு கேட்டாங்க. அப்போ அவர்கள் மனநிலையை மக்களிடம் அவங்க ஓப்பனா தான் சொல்றாங்க, அவங்க பயந்துகிட்டு எல்லாம் இல்ல, அவங்க ஓப்பனா மக்கள்கிட்ட நாங்க இப்படித்தான் உங்களை இப்படிதான் வச்சிருக்கோம்னு சொல்ற அளவுலயே சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு புரியலன்னு இல்ல, மக்கள் விழிப்புணர்ச்சியோட இருக்காங்க. இப்ப நீங்க 5000 ரூபாய் கொடுங்கத்தாலும் வாங்கிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய காசு, அவங்களுடைய ஹக்கு, அவங்களுக்கு வர வேண்டிய பணம். நீ ஒண்ணு சும்மா கொடுக்கல, உங்க வீட்டு கஜானால இருந்து எங்க வீட்டை நாங்க நான் வாழ்ந்த வீட்டை கோபாலபுரத்தில் வாழ்ந்த வீட்டை நான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன், தர்மத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் நீங்களே உட்காந்து பூசி மொழிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ரைட்டுங்களா? இது இவர்கள் வீட்டு சொத்து என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் இது பொதுமக்களுடைய சொத்து. அப்ப பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய காசுல மிச்சம் எங்கடான்னு கேக்குறாங்க. நீங்க 24 மாசம் தான் கொடுத்துருக்கீங்க, 2 வருஷமா கொடுத்துருக்கீங்க, 12 நீங்க 2 வருஷம் மொத்தமாவே கொடுத்தாங்க 24,000 ரூபாய், இந்த ஒரு 5,000 ரூபாய், 29,000 ரூபாய், 60,000 ரூபாய் வரணும். 60,000 ரூபாய் வரணும் இல்லைங்க, 60,000 ரூபாய் வரணும். அப்ப மிச்சம் 31,000 ரூபாய் எங்க?